மீன் குழம்புக்கு ஒரு தேங்காய் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நறுக்கின சில்லு எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, 2-3 மிளகு, 2-3 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவை கழுவுன தண்ணி நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதில் நான் 2 மிளகாய் கீரி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மீனில் நான் சாலை தான் மத்தி மீன் தான் எடுத்துருக்கேன். அதில் நான் உப்பு மஞ்சள் தூள் இல்லை பிடிக்கிறதுக்காக நான் தடவி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இப்போ மீனுக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கொதி வரட்டும். இது கூட நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் தொலியில் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 மாங்காய் எடுத்துருக்கேங்க. புளி தக்காளி எதுவும் சேர்க்கலை. நமக்கு மாங்காய் புளிப்பு மட்டும்தான் இன்றைக்கி நம்ம மீன் குழம்புல. இப்போ குழம்ப நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ கொதிக்குது பார்த்தீங்களா, கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை லைட்டாக இப்படி சுற்றி விட்டு கிண்டி விட்டு போடணுங்க, மீன் உடஞ்சிராமல். இப்போ 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு. இப்போ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நல்லா ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறலாம். மீன்லாம் வெந்துருச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. 10 வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தல் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, அருமையான இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ரெசிபி பார்த்துருக்குங்க. மாங்காய் போட்டு மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.